695 வாட் சோலார் பேனல், அதாவது ஒரே சோலார் பேனல் 695 வாட்ஸ், டாப்கான் டெக்னாலஜி, பி டைப் இல்லாமல் என் டைப் சோலார் பேனல், 12 பஸ் பார். எப்பவுமே ஒரு சோலார் கட்சல் இருக்குது பார்த்தீங்களா, அதில் 12 பஸ் பார் தான் இருக்கும். பட் இது வந்து 18 பஸ் பார் பைஃபேஷியல் சோலார் பேனல் ஃபஸ்ட் டைம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. யார் இந்த சோலார் பேனல் ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னா, இந்தியன் சோலார் பேனல் மேனுஃபேக்சர் கம்பெனியில் கிங் மேக்கர் என்று அழைக்கப்படும் வாரி சோலார் பேனலில் தான் இதை ஃபஸ்ட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதை ஃபஸ்ட்டு ஆர்டர் பண்ணி ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணுறதுக்காக சென்னையிலேருந்து 47 கிலோமீட்டர் எக்ஸாக்டாக வந்தீங்கன்னா இதுதான் திருக்கழகக்குன்றம் மானாதிபதி தான் வந்திருக்கோம். கஸ்டமர் ரொம்ப நாளாக இதுக்காக வெயிட் பண்ணி இது கண்டிப்பாக இது பண்ணியே ஆகணும்னாரு. ஏன்னா அவரோட ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா மாடி ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. அதுக்கு கஸ்டமைஸ் ஃபேப்ரிகேஷன் பண்ணி பண்ணலாம் டேடின்னு சொன்னதுனால இந்த பேனலை ஆர்டர் பண்ணி அவருக்காக நாங்கள் 695 வாட்ஸ் எடுத்துன்னு வந்திருக்கோம். ஏற்கனவே 710 வாட்ஸ் பற்றி வாரியில் போட்டிருப்பேன், இது 695 வாட்ஸ். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோன்னா, இந்த சோலார் பேனலோட டெக்னாலஜி, வோல்டேஜ், ஆம்ப்ஸ், முக்கியமாக 18 பஸ் பார், இது எவ்வளோ அவுட்புட் கொடுக்கும், இதோட பேனலோட டைமென்ஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். உங்கள் வீட்டுக்கு நான் டிசிஆர் பேனல் 580, 600, 640, 690, 695, 710 வாட்ஸ் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். எங்களோட சோலார் இன்ஜினியர்ஸ் உங்கள் வீட்டுக்கு இதே மாதிரி அழகான சோலார் பேனல் இன்ஸ்டால் பண்ணி தருவாங்க. இல்லை 8,800 மதிப்புள்ள பேனலில் 17,800 கொடுத்து வாங்கி 6 பேனலை 46,800 அதிகமாக கொடுத்து வாங்கி 78,000 மானியம் வேணும்னாலும் டிஸ்கிரிப்ஷன் நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். எங்களோட சோலார் இன்ஜினியர்ஸ் உங்கள் வீட்டுக்கு இது மாதிரி அழகான சோலார் பேனல் இன்ஸ்டால் பண்ணி தருவாங்க. இல்லை டேனி, கொட்டேஷன்லேருந்து 50,000 கம்மியாக கொடுத்து இது மாதிரி டாப்கான் டெக்னாலஜி போடனாலும் நாங்கள் இன்ஸ்டால் பண்ண ரெடி. இந்த ப்ராஜெக்ட் காட்டுறோம் பாருங்கள். கஸ்டமரோட ஒரே ரெக்கமெண்ட் பார்த்தீங்கன்னா அந்த மாடி தான் கரெக்டாக 36க்கு 17 தான் இருந்தது. இதில் லெக்ஸ் எதுவுமே கீழே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. அதனால நாங்கள் என்ன பண்ணால் ஃபேப்ரிகேட்டர் கஸ்டமைஸ் பண்ணி ட்ரஸ் ஒர்க்கு பண்ணி லெக்லாம் ஜிஐயில் போட்டு கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்தோம். உங்கள் வீட்டுக்கும் இதே மாதிரி சோலார் பேனல் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். எங்களோட சோலார் இன்ஜினியர்ஸ் உங்கள் வீட்டுக்கு இது மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி பண்ணுவோம். இந்த ப்ராஜெக்ட்டுக்கு செலவு மட்டும் 3,98,000 ப்ளஸ் 1.5 lakhs ஃபேப்ரிகேஷன் ஆச்சு. அதுதான் இந்த வீடியோ ஃபுல்லாக டீட்டெயில் சொல்லி தரப்போகிறேன். வாங்க 695 வாட்ஸ்குள்ளே போகலாம். இப்போ இந்த சோலார் பேனலோட எஃபிஷியன்சி வாட்ஸை பற்றி தான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 4 சோலார் பிக் மேனுஃபேக்சர் இருக்காங்க. அதில் டாப் 2 பார்த்தீங்கன்னா விக்ரம் சோலார் வாரி. அதில் பார்த்தீங்கன்னா நம்ம வாரி சோலார் பேனலில் கஸ்டமர் சூஸ் பண்ணியிருக்காரு. ஏன்னா இது வந்து 690 வாட்ஸ், ஏற்கனவே சொல்லியிருப்போம் கம்மியான இடத்துல இதை அச்சீவ் பண்ணணும்னா 690 வாட்ஸ் போட்டுக்கலாம். நீங்கள் 690 வாட்ஸ் பெஸ்ட்டாக இல்லை 580, 600 பெஸ்ட்டாக கேட்டிங்கன்னா ரெண்டுமே பெஸ்ட்டு தான். ஏன்னா 10 கிலோவாட்டில் இது 14 பேனல் போடணும். பட் அதுவே நீங்கள் 600 சூஸ் பண்ணிங்கன்னா அது 18 பேனல் சூஸ் பண்ணணும். ரெண்டுமே ஒரே அவுட்புட் தான் கொடுக்கும். சரிங்களா? எஃபிஷியன்சிலும் சரி எல்லாமே அவுட்புட்லையும் சரி ரெண்டுமே ஒன்று தான். 580 டாப்கானும் சரி 690 டாப்கானும் ரெண்டுமே ஒரே அவுட்புட் ஒரே எஃபிஷியன்சி தான். 690 வாங்கினாலும் இது ரொம்ப அட்வான்டேஜ்லாம் கிடையாது. ஏன்னா அதுக்கு உண்டான ஒரு எஃபிஷியன்சி தான் இந்த பேனல் கொடுக்க போகுது. இது வந்து சென்னையில் வந்து மாடி ரொம்ப கம்மியாக இருக்குது, 30க்கு 16 மட்டும்தான் இருக்குது. அதில் 10 கிலோட் அச்சீவ் பண்ண முடியுமா கேட்டிங்கன்னா இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜியில் டாப்கானில் 690 வாட்ஸ் அச்சீவ் பண்ண முடியும். மற்ற சோலார் பேனல் கம்பேர் பண்ணும்போது இது எப்படி மேலே இருக்குன்னா, எந்த ஒரு சோலார் செல் எடுத்திங்கனாலும் 12 பஸ் பார் தான் இருக்கும். இது மட்டும் பார்த்தீங்கன்னா 18 பஸ் பார் இருக்கும். ஸோ எஃபிஷியன்சி எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அதில் இல்லாமல் இதில் இருக்கிற ஒரே ஒரு நெகட்டிவ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பேனலோட சைஸ் தான். 8 ஃபீட்டு கிட்டத்தட்ட 7.8 போயிடுது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 ஃபீட்டுக்கு போயிடுது. ஸோ நீங்கள் கால்குலேட் பண்ணும்போது கரெக்டாக கால்குலேட் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள். ஏன்னா இந்த பேனல் டைமென்ஷன் வந்து ரொம்ப பெருசு. மற்ற பேனல் கம்பேர் பண்ணும்போது இருக்கிற சைஸில் எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் பண்ண மாட்டாங்க. கொஞ்சம் பஸ் பார் இன்க்ரீஸ் பண்ணி தான் பேனல் எஃபிஷியன்சியை கொண்டு வராங்க. அதே மாதிரி மற்ற பேனல் கம்பேர் பண்ணும்போது இதுவும் வோல்டேஜ் 47 தான் வருது. மற்ற பேனல் கம்பேர் பண்ணும்போது இதுவும் எஃபிஷியன்சி 23 தான் வருது. பட் மற்ற பேனல் கம்பேர் பண்ணும்போது இது எப்படி கொஞ்சம் மேலே இருக்குன்னா, இதோட ஆம்ப்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா 17.54 ஆம்ப்ஸ் வருது. இது அட்வான்டேஜ்லேயும் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. டிஸ்அட்வான்டேஜ்னால் பார்த்தீங்கன்னா இப்போ உள்ள சோலார் இன்வெர்டர்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த 16 ஆம்ப்ஸோட ஸ்டாப் பண்ணிடுறாங்க. சில கம்பெனி 14, 15 தான் தராங்க. பட் பாலிகேப் மட்டும் நீங்கள் சூஸ் பண்ணிவிடுங்க, 20 ஆம்ப்ஸ் தராங்க. டியூல் எம்பிபிடியில் 20 ஆம்ப்ஸ் தராங்க பாலிகேப்பில் தான். சில இன்னொட்டில் பார்த்தீங்கன்னா 20/16 போடுவாங்க. அப்போ நீங்கள் 2வது எம்பிபிடியில் இந்த பேனலை நீங்கள் கனெக்ட் பண்ணும்போது அந்த கிளிப்பிங் இஷ்யூ வருது. இந்த பேனல் யூஸ் பண்ணும்போது அந்த கிளிப்பிங் வரக்கூடாதுன்னா நீங்கள் டியூல் எம்பிபிடி இன்வெர்ட்டராக வாங்கணும். 2 எம்பிபிடியே பிரிங்க பேனல் 7 பேனலாக போட்டு நீங்கள் அந்த வோல்டேஜ் கொண்டு வந்தாலும் இன்வெர்ட்டர் காலையில் சீக்கிரமாக ஆன் ஆகிடும். அதே மாதிரி அந்த 17 ஆம்ப்ஸும் ஃபுல்லாக வரும். இதில் 17 ஆம்ப்ஸ்னு சொல்லியிருக்காங்க, நான் 17 ஆம்ப்ஸ் வராது. ஸ்டில் ஒரு 14, 15 வரும்போது கிளிப்பிங் ஆகக்கூடாதுன்னா நீங்கள் வந்து பாலிகேப் இன்வெர்ட்டர்
ஸோ அதனால் நீங்கள் வந்து 690 வாட்ஸ் சூஸ் பண்ணும்போது ஆம்ஸை பார்க்கணும். ஆம்ஸ் கூட நீங்கள் இன்வெர்ட்டரோட ஆம்ஸும் பார்த்து செக் பண்ண தான் இது ஒரு 690 வாட்ஸ் பியூர் ஒர்க் ஆகும். கிளிப்பிங் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கிராஃப் அப்படி கீழே இறங்கும். அதாவது நம்ம ஊர் கத்திரி வெயில 12 மணிலேருந்து 1:30 மணி இருக்கும் இன்வெர்ட்டர் ஆஃப் ஆகிடும். அது ஆகக்கூடாதுன்னா 20 ஆம்ஸ் இன்வெர்ட்டரை கேட்டு வாங்குங்க, சரிங்களா? நீங்கள் வந்து இல்லை கொஞ்சம் வெயிட் பண்ணுறேன்னா விக்ரம் சோலாரில் 710 வாட்ஸ் வருது, அது நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஃபேப்ரிகேஷன் பார்த்தீங்கன்னா டிப் கேல்வனைஸ் ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணி தான் பண்ணியிருக்கோம். 3க்கு 3 லெக் யூஸ் பண்ணி தான் பண்ணியிருக்கோம். 2க்கு 2 1/2 1/2 லெக் போட்டுறாதீங்க. 3க்கு 3 லெக் போட்டு பண்ண தான் ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுவும் ட்ரெஸ் ஒர்க் பண்ணி பண்ணுங்கள். ஏன்னா இந்த பேனலோட டைமென்ஷன் கிட்டத்தட்ட எங்கேயோ போயிடுச்சு, சரிங்களா? பேனல் வந்து கம்பெனி வந்து டைமென்ஷனை இன்க்ரீஸ் பண்ணினே இருக்கிறாங்க. திஸ் இஸ் ஒன்லி ஃபார் கமர்ஷியலுக்காக தான் இவங்க இதை கொண்டு வந்திருக்காங்க. பட் 695 வந்து ரெசிடென்ஸ்க்கும் இப்போ அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வாரியில் 695 வேணால் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க இந்த ப்ராஜெக்ட் காட்டுறேன். இப்போ இந்த ப்ராஜெக்ட் நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எப்போவுமே சொன்ன மாதிரி கஸ்டமருக்கு வந்து அந்த மாடி இடம் இல்லை, அதனால் வந்து அவர் 690 வாட்ஸ் பேனல் சூஸ் பண்ணார். ஏன்னா இங்கே வந்து கரெக்டாக அங்கேருந்து அது வரைக்கும் 32 ஃபீட் இருக்குது, இங்கேருந்து அங்கேருந்து 16 ஃபீட் இருக்குது. 40 ஃபீட் இருந்ததுன்னா 600 வாட்ஸ் பேனல் போடலாம். பட் 32 ஃபீட் தான் இருக்குது நார்த் டு சவுத்து, அதனால் 690 வாட்ஸ் சூஸ் பண்ணி 14 பேனல்ஸை இன்ஸ்டால் பண்ணலான்னு முடிவு பண்ணோம். இது வந்து நான் என்ன சொன்னேன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 700 கிலோ வெயிட் வருது. அதனால் ட்ரெஸ் ஒர்க், ட்ரெஸ்னால் இப்படி பண்ணு பார்த்துங்க, ஜிக்ஸாக் மாடலில் பண்ணால் தான் வெயிட் ஈக்குவலாக ஸ்ப்ரெட் ஆகும்னு சொன்னேன். ஓகே பண்ணிடலான்ட்டு அந்த ஸ்டெப்பு வச்சோம் பார்த்திங்களா, அது வந்து கேல்வனைஸ்லேயே அந்த ஸ்டெப்பு வச்சோம். ஸோ கேல்வனைஸ் ஸ்டெப்பில் இப்படி நீங்கள் ஏறினா இங்கே வந்தீங்கன்னா பிளான்ட்டை நீங்கள் ரீச் பண்ணிடலாம். ஸோ இதுதான் அந்த பிளான்ட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 14 பேனல்ஸ் நாங்கள் இந்த பக்கம் ஃபுல்லாக இது ஒரு MPPT, அந்த லைன் ஃபுல்லாக ஒரு MPPT, இந்த லைன் ஃபுல்லாக ஒரு MPPT, டியூவல் MPPT ஆக்டிவேட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இது மாதிரி தான் மாடி ஃபுல்லாக ட்ரெஸ் ஒர்க் ஆச்சு. உங்கள் வீட்டுக்கு இது மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி மாடி மேலே எந்த ஒரு லெக்கும் வரக்கூடாது, எனக்கு ஃபுல்லாக பில்லர் சப்போர்ட் எடுத்துக்கோங்க, பில்லர்லேருந்து எவ்வளோ சப்போர்ட் வேணும் எடுத்துக்கோங்க, இல்லை பேரப்பெட் வால் சப்போர்ட் எடுத்து நல்லா பண்ணி கொடுங்கனாலும் நாங்கள் பண்ணித்தருவோம். இப்போ உள்ள ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே இப்போ நாங்கள் கஸ்டமைஸ் தான் பண்ணுறோம். 1.5 lakhsலேருந்து 3 lakhs வரைக்கும் கஸ்டமைஸ் ஸ்ட்ரக்சர் வரும். டிபெண்ட்ஸ் அப் அந்த ரெக்யூமெண்ட். 3க்கு 3 லெக் இருக்குது, 6க்கு 6 லெக் கூட இருக்குது. அதாவது ஒரு லெக் வந்து 1/2 அடி அதில் கூட பண்ணித்தரோம். அந்த மாதிரி 1/2 அடி லெக் வச்சு பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு 3.5 லட்ச ரூபா ப்ராஜெக்ட். கஸ்டமைஸ் மட்டும் ஃபேப்ரிகேஷன் மட்டும் 3 லட்ச ரூபா ஆகிடுது. உங்களுக்கு வேணும்னா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். இது மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி மேலேருந்து விக்ரம் சோலார் இல்லை வாரி போட்டு கஸ்டமைஸ் பண்ணி சென்னை ஃபுல்லாக பண்ணுறோம். இது திருக்கழுகுன்றம். இது தான் பார்த்திங்கன்னா திருக்கழுகுன்றத்தில் அந்த 4 ரோடு பிரியும் பார்த்தீங்களா, அந்த 4 ரோடு இங்கே தான் இருக்குது. அந்த ஒன்று வந்து செங்கல்பட்டு போகும், ஒன்று திருப்பூர் போகும், ஒன்று திருக்கழுகுன்றம் கோயிலுக்கு போகும் பார்த்தீங்களா. ஸோ அந்த இது இங்கே தான் இருக்குது. ஸோ அங்கேருந்து கஸ்டமர் எனக்கு இங்கே கூட்டின்னு வந்துட்டார். தானே நீங்கள் நீங்களே வந்து பண்ணி கொடுங்கன்னாரு. சார் நாங்கள் இங்கே வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி கொடுத்தோம். அவ்வளோதாங்க இந்த வீடியோ. உங்கள் வீட்டுக்கும் இதே மாதிரி நான் டிசிஆர் சோலார் பேனல் 580, 600, 640, 690, 695 ஃபியூச்சராக விக்ரம் சோலார் கொண்டு வர போகிற 710 வாட்ஸ் பேனல் வேணும்னாலும் டிஸ்கிரிப்ஷன் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். எங்களோட சோலார் இன்ஜினியர்ஸ் இது மாதிரி அழகான சோலார் பேனல் போட்டு தருவாங்க. ஒரே கண்டிஷன், பிராண்ட் கஸ்டமைஸ்க்கு மட்டும் 1.5 lakhs செலவாச்சு, சரிங்களா? இதுவே கொஞ்சம் 600 வாட்ஸ்னால் இன்னும் கொஞ்சம் அதிகமாக செலவாயிருக்கும். டிஸ்கிரிப்ஷன் கான்டாக்ட் பண்ணுங்கள். இல்லை 46,800 ரூபாய் அதிகமாக விலை கொடுத்து பேனலை வாங்கி பழைய டெக்னாலஜியாக்கே மோனோபருக்கு வேணும்னாலும் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு டிசிஆர் சோலார் பேனல் போட்டு பழைய டெக்னாலஜி மோனோபருக்கு இன்ஸ்டால் பண்ணி உங்களுக்கு 78,000 மானியமும் நாங்கள் எடுத்து தருவோம். என்னோட அடுத்த வீடியோ எதுனா அதுதான், கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. இவங்க கிங் மேக்கர்னா அதுக்கு மேலே ஒருத்தர் இருப்பான்ல, அவன் தான் விக்ரம் சோலார். அதுதான் என்னோட ஃபேவரட். அதில் 710 வாட்ஸ் பேனல் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. 710, 730 வந்திருக்கு. அதுதான் என்னோட அடுத்த வீடியோவில் காட்ட போகிறேன். அதை பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. மீட் யூ இன் மை நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ, பாய்ங்க.